ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு தரமான கார் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, ஸோ முன்னாடி நிற்கிற இந்த கார் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுக்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கார் பார்த்தீங்கன்னா சேல்க்கு இருக்குங்க. அதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்ஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், இந்த காரை பாருங்கள், ஒரு அண்டர் ரேட்டட் கார்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த காரில் நான் ட்ராவல் பண்ணி வந்தேன். செம்ம கம்ஃபர்ட் கைஸ். உண்மையாலுமே ஒரு இனோவாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்தளவு கம்ஃபர்ட் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த காரில் இந்தளவு கம்ஃபர்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ வண்டியில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த கார் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவிலேருந்து மராசோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் டீசல் இன்ஜின், 4 சிலிண்டர் இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 நியூட்டன் ஆஃப் டார்க் அண்ட் 120 bhp பவர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஒரு மான்ஸ்டர் சைஸ் எஸ்யூவினா இந்த காரை சொல்லலாம். ஏன்னா சைட் லுக் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குல்ல. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் லுக். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லாம்ப்ஸ் வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா லோ பீம்ஸ்க்கு வந்து உள்ள லைட் செக் பண்ணி ஓகே, இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதான் வீல்ஸ், ஸோ அலாய் வீல்ஸ் வந்துடும். அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா 4 வீலுமே பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் தான் வருது. அண்ட் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பஞ்சமே இருக்காது. அண்ட் வண்டியோட லுக் தாங்க மெயினாக சொல்லணும், செம்ம பெருசு. அண்ட் இனோவா கிறிஸ்டா அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பாடி சைஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இருக்கா? ஓகே, சென்டரில் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட பேட்சிங். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்இடி போட்டிருக்காங்க. ஃபாக் லைட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா எல்இடி போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார்ஸ் வந்து பின்னாடி இருக்குது, ஃப்ரண்ட்டில் கிடையாது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 2018 மாடல். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டீசல் ஓப்பனிங்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர்ஸ் போட்டிருக்காங்க. 215 செக்ஷன் டயர்ஸ் தான் ஸ்டாக்கில் வருது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரோட 5 டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் இன்னும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க. இன்னும் ஆஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் பின்னாடி இந்த ஸ்பாய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இதுவுமே பிரேக் அடித்தா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி மஹேந்திராவோட பேட்சிங் வந்துடுது. அண்ட் பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா வைப்பர்ஸ் வந்துடுது. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மராசோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. M8 இதான் பார்த்தீங்கன்னா வண்டியோட மாடல். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், M8ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா மராசோ. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் இருக்கா, அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வியூ கேமரா பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார்ஸுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடும். அண்ட் பம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் மராசோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா பேக்கில் வியூ. பயங்கர பெருசாக இருக்குங்க. ஆனால் உண்மையாலுமேங்க வண்டி லுக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசு தான். அண்ட் ஓட்டும் போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அண்ட் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் ட்ரைவ் போயிட்டு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாரும் இந்த மாதிரி பெரிய கார், ஒரு 7 சீட்டர் கார் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ பெரம்பலூரில் தான் இருக்குது. ஸோ யாருக்கும் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஓகேங்களா, இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கீ. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லாக், இது பார்த்திங்கன்னா அன்லாக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா பூட்டுக்கு. இங்கே பார்த்தீங்களா 3 டைம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பல்ப்ஸ் பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பட்டன் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான், கொஞ்சம் மேலே இழுத்துட்டிங்கன்னா ஹைட்ராலிக்கில் அது தானாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி பூட் ஸ்பேஸு. நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 மந்த்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதாவது 4 பேர் மட்டும் போகிறீங்க அப்படின்னா, ஒரு 7 பேராக போகிறீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ஸ்பேஸில் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் லக்கேஜஸ் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்துடுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல லைட் இருக்குது, இந்த சைடு பார்த்திங்கன்னா லைட்ஸ் கிடையாது. வாங்க பின்னாடி சீட் போய் பார்ப்போம். அண்ட் பின்னாடி சீட் இதாங்க. ஸோ பின்னாடி உக்காந்துடலாம். ஆக்சுவலாக லிவர் வச்சு நான் மூவ் பண்ணிட்டேன் சீட்டை, அதான் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், 2018 இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பாருங்கள், தெரியுதா? பயங்கர வெயில் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் எடுத்து இப்படி மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக உள்ள வெயில் வந்து அஃபெக்ட் ஆகாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட்டர் கார். இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா இவங்களே ஆட் பண்ணியிருக்கிறது. குழந்தைங்க அப்படி வராங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து நீங்கள் இங்கே உட்கார வச்சுக்கலாம். ஸோ 3 பேர் தாராளமாக பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துக்கலாம். ஸோ பின்னாடி ஹெட் ரெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுள் தான்.
அண்ட் 7 சீட்டர் காருங்கிறதுனால பின்னாடி 3 பேர் கொஞ்சம் தாராளமாக உட்காந்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் இருக்குது, இங்கே இருக்குது அண்ட் இங்கே இருக்குது. அந்த சைடுமே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அண்ட் லைட் பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் பின்னாடி. நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க இந்த காருக்குள்ளே. இதுக்கு முன்னாடி இந்த காரில் நான் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கல. ஃபேமே காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? டிஸ்பிளே பார்த்தீங்களா, கார்லாம் வந்துட்டு போகுது. பா கைஸ், இன்னொரு விஷயம் பாருங்கள், ஸ்டேரிங் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரைட்டில் திருப்புங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகுது, வேறு லெவலில். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனலாகில் தான் வருது. ஸோ மீட்டர்ஸு சென்டரில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சின்னதாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேஷன் வந்துடுது அண்ட் ஹீட்டு. அண்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா டைம் வந்துடுது, டேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சென்டரில் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. அண்ட் மிரர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே பட்டன்ஸ் வந்துடுது. அண்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சென்டர் மிரர் வந்துடுது. இந்த கேப் இருக்குல்ல, இதையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வெயில் பார்த்திங்கன்னா உள்ளே அடிக்காது. இங்கே பாருங்கள் தெரியுதா, எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. என்னடா யோசிக்கிறீங்க அப்படி தான் இருக்குது எனக்கு. அண்ட் மெயினான விஷயம் இந்த காரில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் பின்னாடி ஃபேமிலியாக கிடையாது, பசங்களோட போகிறீங்க இல்லை கப்பல்ஸோடு போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா அப்படிங்கும்போது இந்த காரில் பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியாதுலாம் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா இந்த மிரரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு விசிபிள் ஆகாது பின்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்கா, அப்படியே இங்கே நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தெரியுதா யார் என்ன பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வெயிட் பண்ணுங்கள், ஆங்கிள் மாறிடுச்சு தெரியுதா இதில் நானுமே தெரியுவேன், நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கனால தெரியாமல் இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த காரில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் யதார்த்தமாக தான் ஓப்பன் பண்ணேங்க. அதுவுமே சரி இன்னொரு சன்கிளாஸ் ஹோல்டராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, பின்னாடி நீங்கள் எந்த மூலையில் ஒளிஞ்சு என்ன பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் மிரரை நீங்கள் இதில் பார்த்துடலாம். ஸோ நல்ல ஒரு விஷயங்க இது. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம எப்படியும் போகிறது இல்லை, அப்படி யாரும் இந்த கார் வாங்கி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்துடுது, பட்டன்ஸ் வந்துடுதா. அண்ட் இங்கே நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் இங்கே இருக்குது. இது எப்படா எரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது எரியும், இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிரும். நல்லா இருக்குல்ல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடுது. 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடுது. இதுதான் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுவுமே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் தான். நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே தெரியுதா, 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை பண்ணிக்கலாம். ஸோ லோ பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா சவுண்டு வராது. ஏசி கூலிங்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா 96,000 ஓடி இருக்குது, அதாவது 96,000 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிவன் ஆகிருக்கு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதாவது நீங்கள் வைக்கணுன்னாலும் உள்ளே வச்சுக்கலாம் ஃபைல்ஸ்லாம். அண்ட் ஓகே, ஃப்ரண்ட்டில் இதான் பார்த்தீங்கன்னா இருக்கிற முக்கியமான விஷயங்கள். அண்ட் இங்கே ஹேண்ட் பிரேக்ஸ் வந்துடுது. ஹேண்ட் பிரேக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃப்ளைட்லலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கலாம், இதை வந்து கீழே ஒரு பட்டன் இருக்குது, அவ்வளோதான். திரும்பி மேலே நீங்கள் இழுக்கணும் அப்படின்னா இப்படி தான் இழுக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் பர்ஸு, ஃபோனு அந்த மாதிரி எதாவது வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, தெரியுதா. யூஎஸ்பி சார்ஜிங் 1, சார்ஜிங் 2. ஸ்டேரிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் சவுண்ட், இதுலேயே நீங்கள் வால்யூம் ஏற்றிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது உங்களுக்கு. அண்ட் க்ரூஸ் ஆஃபா, என்னடா அது க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கா. ஈகோ மோட் இங்கே பார்த்தீங்களா, இங்கே தெரியுது பாருங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்ட்டுமே இருக்குது. ஃபோன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த பட்டனை வச்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஹாரன் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக்ஸ் வந்துடுது ஃப்ரண்ட்டில். டிரைவர் சீட்டுக்கும் சரி, பக்கத்தில் உட்காந்துருக்க பேசஞ்சருக்கும் மட்டும் 2 ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகேங்க, இதுக்கு மேலே நம்ம ட்ரைவ் தான் பார்க்கணும். ஸோ ட்ரைவ் போயிடுவோமா. அந்த ஹைவே வந்துட்டோங்க.
சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. இன்ஜின் சவுண்டு ஏதோ லாரி சவுண்டு மாதிரி இருக்கு. பவர் பார்ப்போமா? இனோவா போகுது பாருங்க. கைஸ் ஆக்சுவலாக அந்த வண்டியோட பவர் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். முன்னாடி பார்த்தீங்களா இனோவா போயிட்டுருக்கு. அந்தளவு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் இதில் உங்களுக்கு கிடைக்குங்க. உண்மையாலுமே தான் நீங்கள் நேரில் இந்த வண்டியில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ 5th கியர் போட்டாச்சு. 100ல் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ரோட் ப்ரெசன்ஸ் பார்க்கணுங்க வெளியே இருந்து இந்த காரோடத. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 5 கியர் கிடையாது, 6 கியர் இருக்குது. ஸோ 6வது கியரை நம்ம போடலாம் தாராளமாக. அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் ஹைவேஸ்லாம் லாங் போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த காரில் ஜாலியாக போகலாம். டிரைவருக்குமே சரி நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். காரோட சைஸ் பெருசாக இருக்கே, ஸோ கொஞ்சம் ரகடாக இருப்பாப்புல அப்படின்னு நினச்சேன். ஆனால் சாஃப்ட் கேரக்டராக தான் இருக்கார். முன்னாடி என்ன கார் போகுது? ஆனாங்க உண்மையாலுமேங்க நீங்கள் ரோட் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது இந்த காரு ரொம்ப பெருசாகவே தெரியும் வெளியே இருந்து பார்க்குறப்ப. ஆனால் உள்ளே வந்து ஓட்டும் போது நல்லா கண்ட்ரோல் கிடச்சிருச்சு அப்படின்னா குழந்த மாதிரி எல்லாம் பாருங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் காரோட ரேட் எவ்வளோ ப்ரோ? 8,40,000 ரூபாய். பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் தான். ஓகேங்க, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ராக் ட்விஸ்டர் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தர சொல்கிறேன். ஓகேங்களா? நேரில் வந்து நீங்கள் ஓட்டி கூட பாருங்கள். இங்கே பாருங்கள், பிரேக்கிங் நான் காட்டுறேன். 120 போயிட்டுருக்கு. நான் இவ்வளோ நேரம் மீட்டர்ஸை பார்க்கவே இல்லை. 120 வரைக்குமே போயிடுச்சு. இவ்வளோ பெரிய பாடி வச்சுக்கிட்டு இந்தளவு பிரேக்கிங் நான் எதிர்பார்க்கல. நான் இன்னுமே பார்த்தீங்கன்னா பவராக பிரேக் அப்ளை பண்ணவே இல்லை. லைட்டாக தான் பிரேக் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணேன். இல்லை யாரில் நீ ஸ்பீட் அலாம் வருது பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க கார் ஓட்டுறதுக்கு. ப்ரோ மாடல் வந்து 2018 மாடலு. ஓகே 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 ப்ரோ. இது இஎம்ஐலாம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாமா? எல்லாமே பண்ணிடலாம். ஓகே, வாங்குறவங்க வந்து நீங்கள் இஎம்ஐலாம் எடுக்கணும் அப்படின்னா ஸோ காரோட ஓனரே பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நேம் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா? எல்லாமே ஓனர் சார்ஜ் தான். ஓகே, நீங்கள் 8,40,000 இருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் வரலாம். வந்து அப்படி கம்மியாக இருந்தாலும் இனிஷியல் பேமெண்ட்னு ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா ப்ரோ? இஎம்ஐலாம் போடுற மாதிரி இருந்தால் 1 lakh பே பண்ணலாம். ஓகே ஓகே, நீங்கள் 1 lakh வச்சுருந்தா கூட ஓகேங்க. இந்த காரை வந்து நீங்கள் நேரில் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப லாங்லாம் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது ஸோ இந்த கார் வந்து ஒரு பக்கா சாய்ஸாக இருக்குங்க உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஆனால் இந்த காரை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக எதை பார்க்குறேன்னா ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்டை விட பின்னாடி தாங்க. ஏன்னா வந்து உக்காந்தோன்னே எனக்கு அந்த இடமே நல்லா இருந்துச்சு. பின்னாடி காருமே நல்லா பெருசாக உங்களுக்கு பின்னாடி ஸ்பேஸ் நல்லா இருக்குது. டிரைவரை ஓட்ட சொல்லிட்டு பின்னாடி ஜாலியாக உட்கார்றது தாங்க இன்னும் நல்லாயிருக்கும் இந்த காரில். போங்க பாஸ் போங்க. ஸ்டேரிங்குமே பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. பவர் சூப்பராக இருக்குங்க. இருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 4th கியரில் இருக்குது. அவங்கள பவர் காட்டுறேன். ஓகே, இதுக்கு மேலே வேண்டாம், சேஃப்டி இல்லை. நான் அப்படியே அங்கே ஒரு யூட்டன் வரும், யூட்டன் பண்ணிவிட்டு மித்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் ஓட்டுற இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபீல் பண்ணல. ஸோ கார் வந்து சூப்பராகவே இருக்குது, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் எதுவும் இப்போ ரீசெண்டாக பண்ணிங்களா ப்ரோ? பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஓகே. இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பி 10,000 கிலோமீட்டர்ஸ் சர்வீஸ் பண்ண தேவையில்ல. ஓகே 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 ஓகேங்க. நான் அப்படியே ஒரு யூட்டனை போட்டு டர்னிங் ரேடியஸ் காமிச்சிட்டு ஆப்போசிட் ரோடுக்கு போயிடுவோம். வாங்க ஃபேமே, யூட்டன் அடிச்சிடுவோமா? டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்களா, அழகாக கோடுக்குள்ளேயே வந்துருச்சுங்க. நான் எதிர்பார்க்கல. எனக்கு இந்த கார் ஓட்டும் போது லாரி ஓட்டுற ஃபீல் தாங்க வருது. இங்கே பாருங்க, இந்த கியர் எங்கே இருக்குது பாருங்களேன். ஒரு கியர் மாற்றும் போது இது வேற மாதிரி ஒரு ஃபீல் தருது. பவருமே பாருங்க, டக்கு டக்குன்னு ஏறுறாப்புல.
அவ்வளோதான். நான் எதுவுமே பண்ணல, ஆக்சிடென்ட்டே பண்ணல, அது பாட்டுக்கு போகுது. ரோடு வந்து கீழே இறங்குதுங்க, நல்லாவே தெரியுது. அதனால் அதே மேனேஜ் பண்ணி பாருங்கள். கட்டெல்லாம் அடிப்போம், நாங்கள் எல்லா வண்டியிலையும் கட்டு அடிப்போம். இந்தோ ஓவர் ஸ்பீடெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். அண்ட் வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்குறதுங்கிறது உங்களோட ஸ்பீடிங் பொறுத்து தான். 15 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹைவேஸில் நீங்கள் ஒரு 80 வரைக்கும் க்ரூஸ் பண்ணி லாங் ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 15 வரைக்குமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ சிட்டிஸ்குள்ளே ஓட்டுறீங்க, அதிகமாக சிட்டிஸ்குள்ளே ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 10 to 12 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நீங்கள் ஓட்டுறதா தான் இருக்குது. நீங்கள் அடித்து ஓட்டுவீங்க அப்படிங்கும்போது நம்ம பைக்ஸுமே சரி காருமே சரி நம்ம ஓட்டுற விதத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் ரேஷ் ட்ரைவ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா காரும் பைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் மைலேஜ் கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த காருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். தலைவனை வந்து சாதுவாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக மைலேஜ் தருவாப்பில். அண்ட் நீங்கள் கம்ஃபர்ட்டுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, ஒரு 7 பேர் தாராளமாக போகலாம். ஸோ நீங்கள் லாங்கு ஹைவேஸ் மவுண்டன்ஸ் எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் கேரளா சைடில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு காரை, நிறைய பேர் வச்சுருக்காங்க, நானே பார்த்துருக்கேன் உள்ளே ட்ராவல் பண்ணும்போது. ஆனால் இப்போ இருக்கா என்னான்னு தெரியல. நான் 1 year பேக் பார்த்தீங்கன்னா நான் கேரளா போயிட்டு வந்தப்பலாம் இந்த கார் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் கமெண்ட் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஓனரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அவர் மித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். ஸோ பெரம்பலூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். ஸோ கார் எப்படி இருக்குங்க அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேரில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் ஓட்டி கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் கைஸ் ஜென்யூன் கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தாராளமாக வரலாம். அண்ட் கைஸ் முக்கியமான விஷயம், ஸோ எங்களுக்கும் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் ஷெட்யூல் பண்ணி சொல்லிடுங்க. அண்ட் கடைசி நேரத்தில் வர முடியாது அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா நிறைய கார்ஸ் பைக்ஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் முன்னாடியே நீங்கள் வந்து வர டைமிங் எல்லாமே சொல்லிடுங்க. அண்ட் இந்த கார் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும் ஃபேமே. ஸோ மித்த விஷயங்கள்லாம் எதுவும் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த காரை பற்றி உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் நிறைய காரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கே தெரியாது. ஏன்னா போகிற ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா நாங்களே மறந்துடுவோம். அதனால் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் தாராளமாக. போங்கடா தார் ராக்ஸ் போது பாருங்கள். எங்களுக்கெலாம் வந்து வழி விட்டு தான் பழக்கம். பாருங்க 2 காருமே பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ணி போயிட்டாங்க. என்னடா ஒரு படையே வருது, எங்கடா போறீங்க எல்லாரும்? அதுதான் சாயந்தர நேரமா கைஸ், இப்போதைக்கு என்னால் டர்ன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சாமே இன்ஜின் சவுண்ட் கேளுங்க. ஸ்பீடெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா, பவர்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க. ஓகேங்க, உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மஹேந்திரா வந்து அண்டர் ரேட்டட் கார் தான் மராசோ. வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல அந்த கார் பற்றி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் வண்டி விட்டப்போ, ஆனால் ஏன் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உண்மையாலுமே ஒரு சூப்பரான காருங்க. ஸோ ஃபேமிலி யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த காரை தாராளமாக எடுத்து போகலாம். ஏன்னா எவ்வளோ லாங்னாலும் டயர்டே ஆகாது. காரோட சீட்டுமே சரி, கம்ஃபர்டபுளுமே சரி, அந்தளவு சூப்பராக இருக்குங்க. அண்ட் ஓகேங்க, ஸோ 8.40 lakhs கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நேரில் வாங்க, நெகோஷியபிள் தான், ஸோ பேசிக்கலாம். அண்ட் கைஸ் முன்னாடியே சொன்னது தான், யாரும் வரீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓனரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஆனால் இதாங்க பார்த்தீங்கன்னா வண்டியோட லுக்கு உள்ள நல்லா இருக்குங்க. ஸோ நான் உண்மையாலுமே நான் நினச்சி பார்க்கல, பெரிய காரு ஓட்டுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படிலாம் நினச்சேன். ஆனால் ஓட்டும் போது தான் தெரியுது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்த பையன். ஆனால் இந்த பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டில் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் டேஷ்போர்டு. நல்ல லென்த்தாக போகுது. ஆனால் ஓட்டிடலாம், பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், 3rd gearலேயே சவுண்ட் கேட்குமா? இருங்க ஒரு நிமிஷம், இன்ஜின் சவுண்டை சொல்கிறேன். நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. இந்த 1.5 லிட்டர் டீசல் பார்த்திங்கன்னா வேலையை காட்டுது.
ஓகேங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். ஸோ உங்ககிட்ட எதுவும் கார் சேலுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் பார்க்குற யாராவது உங்கள் கார் பிடிச்சிருந்துச்சின்னா பை பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது. சவுண்ட் கேட்டுச்சா? இன்ஜின் சவுண்டு. நான் அதனால தான் பேசலை. எனக்கு இந்த கார் எடுத்துலேருந்தே ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு கேட்கணும்னு தோணுது, இந்த இன்ஜின் சவுண்ட் தான். பவராக பாருங்கள். ஓகே கேஸ், அடுத்த வருஷம் சந்திப்போம். டாடா பை டேக் கேர். லவ் யூ ஃபேமிலி. கீப் சப்போர்ட்டிங். எல்லா டீல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? அண்ட் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கார் எப்படி இருக்குங்கிறது நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். ஸோ இது மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை டேக் கேர். லவ் யூ ஃபேமிலி. கீப் சப்போர்ட்டிங். பை.